அனைவருக்கும் வணக்கம். இளநிலை பட்டப்படிப்பு 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவம் பயிலும் மாணவர்களுக்கான பாடப்பகுதி இது. புறநானூற்றில் ஒரு பாடல். சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் சோழன் செங்கணானுக்கும் நடந்த அந்த போரில் சோழன் செங்கணான் வெற்றி பெற்று சேரமான் கணைக்கால் இரும்புரையை சிறையில் அடைத்த போது சிறையில் உணவின்றி வாடிய அந்த சேரமான் கணைக்கால் இரும்பொறை தன்னுடைய பசி தாங்க முடியாமல் அந்த பகைவர்களிடம் உணவு கேட்கின்றான். அந்த நேரத்தில் அந்த பகைவர்கள் அவனுக்கு உணவு கொடுப்பதற்கு காலம் தாழ்த்தியும் அவனுடைய அந்த உணவினுடைய பகுதியை சிற்றுணவாக அளித்ததையும் எண்ணி வருந்தி, அதாவது தன்னை அடிமைப்படுத்திய அந்த பகைவர்களிடத்திலேயே தாம் கையேந்தி உணவு பெற்று தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய இந்த நிலை இருக்கின்றதே அப்படிங்கிற அந்த மனநிலை அவனை வருத்தமடைய செய்து, இதற்கு மேல் தான் உயிர் வாழ வேண்டுமா, அதாவது தமிழர்கள் வீரத்தையும் மானத்தையும் தன்னுடைய உயிரென கருதி வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இதற்கு மேல் தான் இந்த உணவை பெற்று உண்டு உயிர் வாழ வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு மானம்தான் தனக்கு பெரிது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய உயிரை துறந்தான் அப்படிங்கிறது வரலாறு. அந்த பாடலும் அதனுடைய பொருளையும் நாம் இப்பொழுது காணலாம். குளவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பார், தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேள் அல் கேளீர் வேளாண் சிறு பதம் மதுக்கை இன்றியும் வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே அப்படிங்கிற அந்த பாடலை அவர் படைத்ததாக செய்தி உள்ளது. இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது அந்த மன்னர்கள் குலத்தில் ஒரு குழந்தை பிறந்து இறந்தாலோ அல்லது இறந்து பிறந்தாலோ அல்லது வெறும் தசை பிண்டமாக பிறந்தாலோ அது ஒரு சிறிய உயிர் அப்படிங்கிறத கருதாமல், அதாவது அதுவும் இந்த உலகத்தில் வந்த ஒரு வீர உயிர் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அந்த குழந்தையின் மீது வாளால் கீறி அது விழுப்புண்ணோடு தான் அந்த வீர சொர்க்கம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை மனதில் கொண்டு அந்த குழந்தையினுடைய உடலில் வாளால் கீறி அதன் பிறகே அதற்கு ஈமச்சடங்குகளை செய்தனர் அப்படிங்கிற வரலாற்று பதிவுகள் இருக்குது. அதாவது அந்த ஆண்மகனாக பிறந்தால் தன்னுடைய உடலில் விழுப்புண் இருத்தல் அவசியம். விழுப்புண்ணோடு இறந்தால் மட்டுமே வீர சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படிங்கிறத அன்றைக்கு ஒரு பெரிய கடமையாகவே வச்சுருந்தாங்க. அந்த குலத்தில் பிறந்த தான் தன்னுடைய உயிரை காப்பாற்ற எதிரி இடத்தில் இப்படி ஒரு உணவை பெற்று நாம் உண்டு தன்னுடைய உயிரை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற எண்ணம் தோன்றியதால் சேரமான் கணைக்கால் இரும்பொறை தன்னுடைய உயிரை துச்சம் என மதித்து இதற்கு மேல் தான் உயிர் வாழ வேண்டாம் என முடிவெடுத்து இப்பாடலை எழுதி வைத்து தன் உயிரை துறந்தான் என்ற ஒரு வரலாற்று பதிவு புறநானூற்றில் காணப்படுகின்றது.